வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு டிராயிங் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ நான் சில டிராயிங்ஸ் இங்கே வரைவேன். அதை வச்சு எனக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ நான் வாசிப்பேன். சரியா? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். இது சில பேருக்கு பொருந்தலாம், இன்னும் சில பேருக்கு பொருந்தாம கூட போகலாம். ஓகேவா? யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, நம்ம இப்போ வாசிப்புக்கு போகலாம். ஸ்டார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார் போடணும் அப்படிங்கிறது போல எனக்கு ரெசனேட் ஆச்சு, அதனால நான் ஸ்டார் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டார் வந்ததன் அறிகுறியாக நம்ம எதை பார்க்கலான்னா முருகப்பெருமான். ஏன்னா இது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்தோடனே ஸ்டார் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ முருகப்பெருமான் உங்களோட குல தெய்வமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்களோட இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம். ஏஞ்சல் மைக்கேல் அவரோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. சமீபத்தில் யாருக்காவது ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். எஸ், அதே போல் ஸ்டார் வாங்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. சரியா? ஸோ உங்களுக்குள்ளே எங்கேயோ ஸ்டார் ஒளிஞ்சிருக்கு. சரியா? கண்டுபிடிச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம், இது வந்து பெண்டகன் ஷேப். ஓகே, இப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணிட்டோம்னா இது காசு, மணி, துட்டு, பெண்டகன். இது ஒரே ஒரு பெண்டகன். ஓகேவா? ஸோ இதன் மூலியமா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு புதிய தொடக்கம், புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. பணம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், ஏதாவது கடன் வாங்கிட்டு அடைக்க முடியல அப்படின்னா இப்போ அதை அடைவதற்கான ஏதாவது வழிவகை உங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ நீங்க கொஞ்சம் பணம் சார்ந்து கொஞ்சம் விடுதலை ஆவீங்க. ஓகேவா? ஸோ காசு, பணம், துட்டு, மணி அப்படின்ற மாதிரி இல்லை. அதே நேரம் நீங்க என்ன பண்ணலாம், பணத்துக்கு என்ன பண்ணலாம், வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு கடன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த கடன் எப்படி அடைக்கலாம், ஏதாவது சொத்து விற்க வேண்டியது இருந்தா விற்று அதன் மூலியமா காசு வந்து நீங்க அந்த கடன் அடைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ சூப்பரா இருக்கு. அதே போல நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, என் மனசுக்கு என்ன தோணுதோ, என்ன ரெசனேட் ஆகுதோ நான் உங்களுக்கு அதை ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதன் மூலியமா தான் நான் வாசிப்பை எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் சொன்னேன், இது சில பேருக்கு பொருந்தலாம், இது சில பேருக்கு பொருந்தாமல் போகலாம். இப்போ ஒரு பொதுவான வாசிப்பு. இப்போ என்ன வரைகிறேன் அப்படின்னா ஸ்வாடு, கத்தி. இந்த கத்தி வரைஞ்சி முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மொத்தம் 5 ஸ்வாட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா 5 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 5 கத்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5 கத்திகள் எதை குறிக்குதுன்னா உங்களோட பொருளாதாரம் சார்ந்து குறிக்குது. பொருளாதாரம் சார்ந்து, பணம் சார்ந்து எங்கேயோ சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போல் ரெசனேட் ஆகுது. அதே போல் இதுவும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கத்திகள் சிம்பிள் என்னன்னா எஸ், பொருளாதாரம் சார்ந்த. அதுலேயும் இது பாருங்க, இங்கே 2 ஆஃப் ஸ்வாட் வந்திருக்கு. 2 ஆஃப் ஸ்வாட்னா உங்களுக்கு சிந்தனையில ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்க சான்சஸ் இருக்கு. என்ன முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிந்த மனசு இல்லை. சரியா? ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இது உங்களோட திருமணம் சார்ந்த இந்த குழப்பம் இருக்கலாம், காதல் சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா தொழில் சார்ந்து இருக்கலாம். ஒரு விஷயத்துக்கு நான் முடிவெடுக்கணும், பட் என்ன பண்றது அப்படின்றது தெரியல அப்படிங்கிறது போல இருக்கு. பட் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா உங்களோட எதிர்காலத்துக்கு எது சரியோ, எஸ் எது சரியோ நீங்க அதை கரெக்டா பார்த்து பிக் பண்ணி எடுங்க, தேர்வு செஞ்சு எடுங்க, எந்த குழப்பமும் வேண்டாம் அப்படிங்கிறது போல இருக்கு. அதே நேரம் இங்க 3 ஆஃப் ஸ்வாட் வந்திருக்கு, 3 கத்திகள். சரி, இந்த 3 கத்திகள் எதை குறிக்குதுன்னா பொருளாதாரம், உடல் நலம் அண்ட் உங்களோட திருமணம் சார்ந்து ஏதாவது தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், விவாகரத்தாயிருக்கலாம், இல்லைன்னா காதல் தோல்வி ஏற்பட்டிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ 3மே ஒரே இடத்துல அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எல்லா விதத்துலையும் கஷ்டம், உடல் சார்ந்தும் கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், மனம் சார்ந்த கஷ்டமும் ஏற்பட்டிருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த கஷ்டமும் ஏற்பட்டு இருக்க சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று முடிஞ்சு போயிருக்கலாம், இல்லை இன்னும் கூட நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வராதது போல இருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த 2 ஆஃப் ஸ்வாட் அதுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்களோட நன்மை, உங்களோட எதிர்காலத்துக்கு எது சரியோ அதை கவனமாக பார்த்து எடுங்க அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? அதே போல் 3 கத்திகள் தலைகீழாக இருக்கிறது ஆல்ரெடி நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க. இந்த காயங்கிறது நீங்கள் ரொம்ப விரும்பிய நபர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட உறவினர்கள், நண்பர்கள், ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்க சான்சஸ் இருக்கு. பணம் சார்ந்து போயிருக்கலாம், இல்லைன்னா வேலை சுயதொழில் பண்ணி அதுல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ கூட்டாளிகள் யாராவது ஏதாவது ஏமாத்திருக்கலாம். ஓகேவா? ஸோ பணம் சார்ந்த பிரச்சனையும் இருக்கு. சரி, ஸோ இது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதே நேரம் உங்களுக்கு பண வரவு இருக்கான்னு கேட்டா பண வரவு இருக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதான் பெண்டகன் ஷேப் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்வு ஏற்பட சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஷேப் வந்து கப்.
கப் ஷேப் வந்திருக்கு. ஓகே, இதுவும் 5 தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ், 5 கோப்பைகள். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, கண்டுபிடிங்க பார்ப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த 5 கோப்பைகளில் எத்தனை கோப்பைகள் வந்து கவிழ்ந்து இருக்கு, எத்தனை கோப்பைகள் நிமிர்ந்திருக்குன்னு பாருங்க. மொத்தம் 5 கோப்பைகள்ல இதில் வந்து 2 கோப்பைகள் 2 ஆஃப் கப்ஸ், இது ரெண்டும் ஓரளவு நிமிர்ந்திருக்கு. சரியா? மீண்டும் மீதி இருக்கிற 3 கோப்பைகள் வந்து கவிழ்ந்து இருக்கு, கொட்டிடுச்சு. இந்த கொட்டினது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசையாக இருக்கலாம், கனவாக இருக்கலாம், வெற்றி, லட்சியம், இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்கல்ல உங்கள் வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்ட்டு, இது இருக்கலாம். சில பேருக்கு அவங்களோட திருமணம் வாழ்க்கை வந்து ஏதாவது கசந்து விவாகரத்து வாங்கியிருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த தொழில் செஞ்சு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா காதலிச்சுட்டு பிரேக்கப் ஆகிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 3 ஆஃப் ஸ்வாடும் வந்திருக்கு, 3 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கைக்கு வர மாதிரி இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல ஒரு 3ஆம் நபர் தலையீடுனால அது உங்க கைக்கு வராமல் போயிருக்கலாம். பணம் சார்ந்தும் இதே தான். ஸோ நீங்க எப்படின்னா உணர்வுகளாலையும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ பணம் சார்ந்தும் கஷ்டங்கள் இருக்கு. இப்போ ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டகன்ஸ் வந்திருக்கு, அதே நேரம் 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயம்தான். 2 ஆஃப் கப்ஸுங்கிறது காதல் சார்ந்து, இது நீங்கள் காதல் சார்ந்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து அவங்களோட தொழிலையே வந்து காதலிப்பாங்க. சரியா? உங்கள் தொழிலை நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கலாம். இது ஏதாவது நீங்கள் படிக்கணும், தொழில் சார்ந்த படிப்பு படிக்கணும்னா படிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நான் சுயதொழில் பண்ணி முன்னேறலாமான்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் கைக்கு வரவும் சான்சஸ் இருக்குது. இல்லை உறவு சார்ந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபரோட, இது நம்ம ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சோல்மேட் கனெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஆத்மார்த்தமான காதல் இருக்க சான்சஸ் இருக்கு. மனம் ஒன்றிய காதல். ஓகே, ஒரு அர்த்தமுள்ள உறவா இரு ஆன்மாக்கள் இணைவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய உறவை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களோட வருங்காலத்துல நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது போல இந்த ட்வின் காட்டுது. ஓகேவா? சில நேரங்களில் உங்களோட ட்வின் நீங்க சரியானவங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா இது வந்து சில நேரங்களில் ஃபேக்கான ட்வின் ஃப்ளேமா இருக்கவும் சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறது போல இந்த வாசிப்புல எனக்கு வருது. ஏன்னா இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஓகே, ஒரு புரிதல் கூட தவறா இருக்க சான்சஸ் இருக்கு. இதே நீங்க உண்மையான ட்வின் ஃப்ளேமா இருந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரிதல்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகேவா? புரிதல்கள் எங்கேயாவது குழப்பமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க உங்களோட உண்மையான ட்வின் ஃப்ளேமா இல்ல ஃபேக்கான ட்வின் ஃப்ளேமான் அப்படின்னு பாருங்க. அதே போல இங்க இந்த கப் பாத்தீங்கன்னா ஓரளவு 100% ஸ்டெடியா இருக்கு. ஓகேவா? எஸ், அது இங்க பாத்தீங்கன்னா 80% ஸ்டெடியா இருக்கு. அதே நேரம் கொஞ்சம் லீக் ஆகுற மாதிரியும் இருக்கு. ஒரு 20% இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்களாவும் இருக்கலாம், இல்லை உங்களோட பார்ட்னராகவும் இருக்கலாம். அதே போல இவங்க உங்களோட பார்ட்னராக இருக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டுல நீங்க ஏதாவது ஒரு கப்பா இருக்க சான்சஸ் இருக்கு. ஒருத்தருக்கு இந்த உறவுங்கிறது 100% முழுமையா நம்பிக்கையோட இருக்காங்க. அது இந்த சைடு இருக்கவங்க கொஞ்சம் ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்காங்க, இது சரியா வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ நீங்க தான் போய் இவர்கள்கிட்ட பேசி புரிய வைக்கணும். புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்டா புரிஞ்சுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பட் இங்க ஒரு ஸ்வாட் இருக்கு நடுவில். ஸோ இது போல ஏதாவது ஒரு 3ஆம் நபர் தலையீடு இருந்ததுன்னா அப்போ கஷ்டம். ஓகேவா? ஸோ இந்த 3ஆம் நபர் தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் எந்த வித கேப்பும் இல்லாம பாத்துக்கோங்க. அது உங்க கையில தான் இருக்கு. இப்போ நீங்க 100% இருந்து ஸ்ட்ராங்கா ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்கல்ல, அந்த நபர் கையில தான் இருக்கு. இவங்களை சரி பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாம் ஓவரால் பாத்தீங்கன்னா உங்க கனவோட பயணம் தான். ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இந்த கடந்த காலங்களில் எல்லா விஷயமும் பிளான் போட்டு வச்சேன், பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. பட் பிரபஞ்சம் வந்து இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஓகே, சில பேருக்கு இந்த 2 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது இப்ப அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கலாம், திருமணம் தேதி குறிச்சிருக்கலாம். ஸோ அவங்க வாழ்க்கையில பணம் சார்ந்து ஓரளவு செட்டில் ஆயிருக்கலாம். அதே போல இது மேல் நோக்கி போகுது. ஸோ பயணங்கள் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து மேன்மை அடைய சான்சஸ் இருக்கு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது 3மே அப்படி டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல 50-50 எப்படின்னா பாதி பேர் வந்து ஓரளவு ஓகே அடிபட்டுடுச்சு, தெளிஞ்சிடுச்சு, பட் இனிமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு பயன்படுத்தி மேல போயிட்டே இருக்கணும்ன்றது போல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி போறாங்க. பட் இன்னும் இருக்கிற இந்த இதை பார்த்துட்டு இருக்கீங்களா 50% பேர் வந்து
காயப்பட்டதையே நினைச்சிட்டு இருக்கீங்க, கொட்டி போனதே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் பிரபஞ்சம் சொல்றது இதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? மன்னிப்பும் மறப்பும். இவங்கெல்லாம் இப்போ இந்த நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், இல்ல பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒன்ஸ் முடிஞ்சிச்சு, கதம். ஓகேவா? சோ இதை விட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன கிடைச்சிருக்கு, பெண்டகன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பெண்டகனா 100 பெண்டகன் ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. அதே போல இந்த 2 கப்பை 10 கப்பா 20 கப்பா 100 கப்பா மாற்றக்கூடிய ஆற்றல்களும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ நீங்க உங்களோட பார்வையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் உங்களை வந்து அடையும். அப்படிங்கிறது போலதான் இந்த வாசிப்புல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு தெளிந்த மனதோட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அர்த்தமில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாறக்கூட சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ உங்க கனவு பயணத்தை நோக்கி நீங்க பயணிக்கலாம். உங்க கூட பிரபஞ்சம் இருக்கு. நீங்க கும்பிடுற அந்த இறையாற்றல் முருகப்பெருமான் இருக்க சான்சஸ் இருக்கு. எஸ், ஏஞ்சல் மைக்கேல் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளவு பொருந்ததுன்னு பாருங்க. பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ. பாய்.